அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை காலை முதல் டெல்லி தலைநகர் பகுதியில் காற்று மாசு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். தலைநகர் டெல்லியில் கடும் காற்று மாசுபாடு ஏற்பட்டதை அடுத்து தற்போது நாளை காலை 8 மணி முதல் அதிக கட்டுப்பாடுகள், தீவிர கட்டுப்பாடுகள் இது அமலாகும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக காற்று மாசுபாட்டினுடைய கட்டுப்பாட்டு குழு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நாளை காலை முதல் மின்சார வாகனங்கள், சிஎன்ஜி வாகனங்கள் மற்றும் BS4 டீசல் பேருந்துகள் தவிர அண்டை மாநிலங்களிலேயே மற்ற வாகனங்கள் நுழைவதற்கான ஒரு தடை என்பது அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்துகளுக்கு மட்டுமே ஒரு அனுமதி என்பது வழங்கப்படும் எனவும் NCR, அதாவது தில்லியினுடைய தலைநகருக்குட்பட்ட அண்டை மாநிலங்களுடைய பகுதிகளுக்கும் இது அமலாகும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மத்திய அரசு மற்றும் டெல்லி மாநில அரசானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கட்டுமான பணிகள் மற்றும் இருப்பு நடவடிக்கைகள் என்பது கடுமையான தடை என்பதும் அமலப்படுத்தப்பட்டுள்ளது. மீறினால் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மாநில அரசும் அறிவித்துள்ளது. சுரங்கம், சாலை, போரிங் மற்றும் துளையிடும் பணிகளுக்கு கடும் கட்டுப்பாடு என்பதும் நாளை காலை 8 மணி முதல் அமலாக உள்ளது. 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றுவது குறித்த ஒரு பரிசீலனையும் தற்பொழுது பரிசீலிக்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து முக்கிய இடங்களிலுமே இந்த காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையிலான தண்ணீர் தெளிப்பதற்கான ஒரு உத்தரவும் தற்பொழுது மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய நிறுவனங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த தடையை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பது வழங்கப்படும் எனவும் கிராப் எனப்படும் அந்த காற்று மாசு எதிர்ப்பு நடவடிக்கை செயல் திட்டம் நிலையினுடைய 3வது நிலையை அமல்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை தான் மத்திய காற்றினுடைய தர மேலாண்மை ஆணையத்தினுடைய துணைக்குழுவானது உத்தரவாக பிறப்பித்துள்ளது. இதனை டெல்லி முதல்வர் அதிஷியும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.